அடுத்ததா கிரிவலம் போகையில எல்லாரும் பண்ற அதே தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. கிரிவலம் போனதுக்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க கிரிவலத்தை முறையா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கோயில்ல இருக்க விநாயகர், முருகன், கொடிமரம், அண்ணாமலையார், உண்ணாமலை தாயார் எல்லாரையும் கும்பிட்டு தான் நீங்க கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்றது ராஜகோபுரத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ராஜகோபுரத்துல வந்து தான் நீங்க முடிக்கணும். ராஜகோபுரத்தில் நீங்கள் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு சூடமாவது பற்ற வச்சு சாமி கும்பிட்டு உங்கள் வேண்டுதலை மனதில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணணும். கிரிவலம் நடக்கும்போது ரொம்ப வேகமாக நடக்கக்கூடாது, நிதானமாக நடக்கணும். அதே மாதிரி பேசிக்கிட்டே நடக்காதீங்க, ரொம்ப அமைதியாக நடங்க. இல்லைனா ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நடங்க. அதே மாதிரி நீங்கள் கிரிவலம் போகிறப்போ உங்களோட இடப்பக்கம் இடம் விட்டு போங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடது பக்கத்தில் வந்து முனிவர்களும் தேவர்களும் கிரிவலம் வர்றதா நம்பப்படுது. கிரிவலம் எதனால போகிறாங்க, கிரிவலத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. ஸோ அந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத நாங்கள் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கோம், மறக்காமல் போய் பாருங்கள். நீங்கள் கிரிவலம் வர்றப்ப முக்கியமாக அஷ்டலிங்கத்தை தரிசனம் பண்ணாமல் போகக்கூடாது. அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொரு அஷ்டலிங்கத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஒவ்வொரு அஷ்டலிங்கத்தையும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் வணங்கணும். அது எந்த அஷ்டலிங்கத்தை எந்த ராசிக்காரர்கள் வணங்கணும் அப்படிங்கிறத நம்மளோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.